அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு வீடியோ உண்டு. நீண்ட நாளைக்கு கூட ஒரு வீடியோ உண்டு. இன்றைய வீடியோ இது சம்பந்தமானு சொன்னால், இப்பொழுது மிக பரபரப்பாக போய்கொண்டிருக்கின்ற இந்தியாவின் தமிழ்நாட்டின் தேர்தல், முதலமைச்சரை தெரிவு செய்வதற்கான தேர்தல் சம்பந்தமாக சில விடயங்களை கதைக்கலாம் என்று நினைக்கிறேன். அந்த வகையில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி, நாளை மறுதினம், இந்தியாவின் தமிழ்நாட்டின் முதலமைச்சரை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நடக்க இருக்கிறது. நீங்கள் யோசிக்கலாம், இது வழமையாக 4 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிற விஷயம் தானே, என்ன இதில் ஒரு புதுமையான விடயம் என்று சொல்லி. இதில் என்ன புதுமையான விடயம் என்று எல்லோருக்கும் தெரியும். இந்தியாவின் பிரபல நடிகர் விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக கலந்து கொள்வது உண்மையிலேயே அது ஒரு பெரிய ஒரு திருவிழா மாதிரி தான் இந்தியாவில் இருக்கிறதை பார்த்தால். அது சம்பந்தமாக சில விடயங்களை கருத்துக் கொள்ளலாம். இந்த தமிழ்நாட்டின் தேர்தலில் பார்த்தோம்னு சொன்னால், தமிழ்நாட்டின் தேர்தலில் இப்போ இந்த முதலமைச்சர் வேட்பாளராக பல போட்டியாளர்கள் பங்கு பெற்றினாலும், அந்த குறிப்பாக சொல்கிறாங்க, அந்த ஒரு 4 முனை போட்டி தான் அங்கே பெரும்பாலும் நடக்கிறதாக. 4 முனை சொன்னால் முக்கிய 4 வேட்பாளர்களுக்கு இடையில தான் அந்த போட்டியே இருக்கிறதாக. வழமையாகவே முதலமைச்சராக இருக்கின்ற திமுக கட்சி, ஏற்கனவே பல தடவைகள் முதலமைச்சர்களாக இருந்த அதிமுக, அதனை விட சீமானவர்களின் நாம் தமிழர் கட்சி, இதற்கு அடுத்தபடியாக நடிகர் விஜய் ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகம். இவ்வாறாக இந்த 4 முனைகளுக்கு இடையில் தான் இந்த முதலமைச்சருக்கான போட்டி நடைபெறுவதாக இருக்கிறது. இதிலே நாங்கள் எடுத்துக்கொண்டு அந்த இந்தியாவில், தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால், குறிப்பாக இந்தியாவில் எடுக்கலாம், தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக சினிமா பிரபலங்களாக இருந்து முதலமைச்சராக வாரது என்பது ஒரு புதுமையான விடயம் இல்லை. இந்தியாவை பொறுத்தவரை, எங்களது இலங்கையை பொறுத்த வரைக்கும் அவ்வாறான விடயங்கள் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வாரது என்பது நடைபெறாத விடயங்கள். ஆனால் இந்தியாவை எடுத்துக்கொண்டால் அவ்வாறு இதற்கு முன்னமும் பல விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. முதலாக ராமச்சந்திரன் எம்ஜிஆர், அதுக்கு பிறகு ஜெயலலிதா, அதுக்கு பிறகு கலைஞர் கருணாநிதி, இவ்வாறாக பலர் சினிமாவிலிருந்து முதலமைச்சர்களாக வந்த விடயங்கள் இந்தியாவிலும் நடைபெறுகின்றன. அந்த வகையில தான் இப்ப பார்த்தோம்னு சொன்னா, நீண்ட காலத்துக்கு பிறகு, அது என்ன சொன்னா, ஏறத்தாழ ஒரு 30, 35, 40 வருடங்களாக சினிமாவிலிருந்து நேரடியாக யாருமே முதலமைச்சராக போட்டியிடும் அளவுக்கு வரவில்லை. தற்பொழுது நடிகர் விஜய் அந்த ஒரு நிலைமையில் வந்திருப்பதுதான் இன்றைய தமிழ்நாட்டின் இந்த தேர்தல் களத்தை மிகவும் ஒரு சூடுபிடிக்க வைத்துள்ளது என்று சொல்லலாம். விஜய் அவரது கட்சியை நான் நினைக்கிறேன் ஒரு 2 வருடங்களுக்கு முன்னர், அல்லது 3 வருடங்கள் இருக்கலாம், தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் ஆரம்பித்தார். அன்று முதல் இன்று வரை அவர் சினிமாவை தனது அரசியலுக்குள் தான் இறங்கப் போவதை முன்னிறுத்தித்தான் நிகழ்த்தியிருந்தார் என்பது அவரின் இடையில் கடைசியாக இடம்பெற்ற பல திரைப்படங்கள்ல நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அந்த வகையில அவர் ஒரு சரியான ஒரு படிமுறையில தான் தனது சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்திருக்கிறார். விஜய் அரசியலுக்குள்ள வந்தது ஒன்றும் புதுசு இல்லை. ஏன்னு சொன்னா, இந்தியா சினிமாவை பொறுத்தவரையில் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வாரது என்பது ஒரு பழமையான விடயம். ஆனால் நீண்ட காலத்துக்கு பிறகு இந்த இந்தியாவின் வளமையாகவே ஆண்டு வருகின்ற அந்த திமுக கட்சியினர் எந்த விதமான சினிமா சார்ந்தவர்களையும் அரசியலுக்குள் வருவதற்கு பெரிதாக இடம் கொடுப்பதில்லை. அந்த வகையில நாங்க பார்த்தோம்னு சொன்னா, ஏற்கனவே நடிகர் கமலஹாசன் சினிமாவுக்குள் வர்றதுக்கு எடுத்த முயற்சிகள் திமுகவின் சில நடவடிக்கைகளாக நின்றுபட்டு போனது. அதே மாதிரி தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சினிமாவுக்குள் வர எடுத்த சில முயற்சிகளும் அவ்வாறே நின்று போனன. அதுக்கு அடுத்தபடியாக எடுத்துக்கொண்டு சொன்னா, நடிகர் விஜயகாந்தும் இதே போலத்தான் சினிமாவுக்குள் வேறு பிரிம்பாக ஒரு கட்சியை தொடங்கி அவருக்கான ஒரு தொலைக்காட்சி அலைவரிசை கூட இருக்கு, கேப்டன் தொலைக்காட்சி என்று. அதன் மூலமாக பல பரப்புரைகளை மேற்கொண்டும் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியும் இந்த திமுக அதிமுக அவர்களின் அந்த நடவடிக்கைகள் காரணமாக அவர்களால் இல்லாமல், அதாவது சினிமாவிலிருந்து அரசியலுக்குள் யாரும் வரக்கூடாது என்ற ஒரு நிலைமை இந்தியாவில் ஏறத்தாழ ஒரு 25-30 வருடங்களாக இருந்து கொண்டு இருக்கிறது. இதனையெல்லாம் முறியடித்து தான் நடிகர் விஜய் இந்த சினிமாக்குள்ள
இருந்து அரசியலுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறார். அப்படி வைக்கும் பொழுது கூட சினிமா சம்பந்தமான உள்ள ஒருவர் வந்து அரசியலுக்குள் வந்தால் அவர் அரசியலை கொண்டு நடத்த மாட்டார் என்ற ஒரு ஒரு விஷயங்களை வந்து முன்னிறுத்துறார்கள். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இவ்வாறு சொல்வது வந்து உண்மையிலேயே ஒரு 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 ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடயம். என்று சொன்னால் இவ்வாறு தான் பலர் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் அப்படித்தான் நடந்திருக்கிறது. சினிமாவுக்குள் இருந்துதான் அரசியலுக்குள் வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் விஜயும் பெறுகிறார். இப்பொழுது நாங்க பார்த்தோம்னு சொன்னா இந்த விஜயிட இந்த முதலமைச்சர் வேட்பாளராக அவர் வருவதற்கு எடுத்துக்கொண்ட நடவடிக்கையில வந்து இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் என்ற ஒரு விஷயத்தை எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த வகையில வந்து இந்த முறை விஜயின் தேர்தல் விஞ்ஞாபனமும் கடந்த ஒரு 2 வாரங்களுக்கு முன்னால் தான் வெளியிடப்பட்டது. அதிலே அந்த இந்தியாவிலே பொதுவாக தெரியும், ஒரு தேர்தல் என்று வந்தால் மக்களுக்கான பல சலுகைகளை வெளிப்படையாக தெரிவித்துத்தான் தங்கள் முதலமைச்சர் பதவியில் எல்லோரும் பெற்றுக்கொள்வார்கள். குறிப்பாக சொல்லுவாங்க வந்து டிவி தாரம், உங்களுக்கு இன்னென்ன வேறு வகையான பொருட்களை தரும், அவ்வாறு தான் தெரிவித்துக் கொள்வார்கள். அதே மாதிரி தான் விஜயும் பல வகையான சலுகைகளை மக்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள். அதையெல்லாம் தாண்டி நாங்கள் இலங்கையர் என்ற ரீதியிலே நாங்கள் எடுத்துக்கொண்டால் இலங்கை சம்பந்தமாகவும் 2 விடயங்களை விஜய் கதைத்திருக்கிறார். ஒன்று வந்து இலங்கையில் இருந்த பல மக்கள் வந்து அகதிகளாக இந்தியாவிலே தஞ்சம் அடைந்திருக்கிறார்கள். அத்தகைய அகதிகளுக்கும் இந்திய குடியுரிமை வழங்கப்படும் என்று விஜய் நேரடியாக அறிவித்திருக்கிறார், ஒரு விடயம். இன்னும் ஒன்று, இலங்கையின் இனப்பிரச்சனை சார்பாகவும் மத்திய அரசாங்கத்துக்கு, அதாவது இந்தியாவின் மத்திய அரசாங்கத்துக்கு அவ்வப்போது கடும் அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படும் என்றும் விஜய் நேரடியாக தெரிவித்திருக்கிறார். இவை 2ம் வந்து இலங்கை தமிழ் மக்கள் சார்பாக விஜய் தெரிவித்த கருத்துக்கள். ஏனைய சீமான் எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது வேற அரசியல்வாதி எடுத்துக்கொண்டாலும் சரி, பொதுவாகவே இவ்வாறான விடயங்களை கதைத்து வந்தாலும் இந்த விஜயின் இந்த 2 கருத்துக்களும் வந்து தமிழகத்திலும் இலங்கையிலும் சில எதிர்ப்பலைகளை வந்து உண்டு பண்ணித்தான் இருக்கின்றன. அந்த வகையில வந்து நாங்கள் இப்போ ஒரு அண்மைக நாட்களை ஒரு 4-5 நாட்களாக எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, இந்த பரப்புரைகளில் பார்த்தோம்னு சொன்னால் விஜய் முதலமைச்சராக வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகரித்து கொண்டு போற மாதிரி தான் தெரிகிறது. குறிப்பாக வந்து இன்றையோட 21ஆம் தேதி பிற்பகல் 6 மணியோட வந்து சகல அரசியல் பரப்புரைகளும் நிறுத்தப்பட வேண்டும் தேர்தல் சட்டத்தின்படி. அந்த வகையில் இன்று 6 மணி தான் இறுதி நாள். நேற்றும் இன்றும் குறிப்பாக சென்னை உட்பட இந்தியாவின் முக்கிய தமிழ்நாட்டின் சகல இடங்களிலும் விஜய் வந்து நேரடியாக வந்து அந்த பரப்புரைகள் ஈடுபட்டதை வந்து நாங்கள் பல ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் வழியாக நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இதுல என்ன இன்னொரு விஷயத்தை நாங்கள் அறிந்து கொள்றோம்னு சொன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரசியல் பிரபலங்களானாலும் சரி, சினிமா பிரபலங்களானாலும் சரி, தங்களுக்கு என்று ஒரு தொலைக்காட்சி அல்லது ஒரு சமூக ஊடகங்களை வைத்துக் கொள்வது ஒரு வளமையான விடயம். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அவ்வாறான ஒரு தனித்துவமான அவருக்கென்ற ஒரு ஊடகம் வந்து இதுவரை காலமும் இல்லாமல் இருந்தும், தற்பொழுது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா இந்தியாவில ஆக பிரபல்யமான தொலைக்காட்சிகளான கலைஞர் மற்றும் சன் டிவி என்பன வந்து திமுக அரசாங்கத்தோடு தான் பெரும்பாலும் நிற்பது. ஆனால் இன்று நாங்கள் கடந்த 2-3 நாட்களாக எடுத்துக்கொண்டால் அதனை தவிர ஏனைய அனைத்து சிறிய தொலைக்காட்சிகள் மற்றும் பிரபல்யமான தொலைக்காட்சிகளும் விஜய் சார்பாக தங்களது நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு செய்வதையும் நேரடி காட்சிகளை வழங்குவதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனை விடுத்து இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா, இந்த சினிமாவில் இருக்கிற ஏனைய பிரபலங்கள், குறிப்பாக கனவேரை பார்க்கலாம், பார்த்திபன், அம்பிகா, மற்றது நிறைய பேர், பிரகாஷ்ராஜ், இவ்வாறு இன்னும் நிறைய பேர் வந்து அந்த விஜய் அரசியலுக்கு வந்தது சார்பாக ஒரு சிலர் சாதகமான கருத்துக்கள், ஒரு சிலர் எதிரான கருத்துக்களையும் முன்னிலைப்படுத்துகிறார்கள். இதில் கருத்து முக்கியத்துவம் இல்லை. இந்த நாள் கிட்ட தேர்தலுக்கான நாள் கிட்டும் பொழுது விஜய் வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதனை இது தெளிவுபடுத்த என்பதான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய விடயம். வந்து உண்மையிலேயே இந்த நீண்ட காலத்துக்கு பிறகு சினிமாவிலிருந்து நேரடியாக வந்த ஒருவர் வந்து அரசியலில் வந்து அதுவும் முதலமைச்சராக வந்தார் என்று சொன்னால் உண்மையிலே அது ஒரு வித்தியாசமாகத்தான் பார்க்கப்படும். ஏன் அவ்வாறு வித்தியாசமாக பார்க்கப்படும் என்று சொன்னால், விஜய் வந்து இதற்கு முன்னர் எந்த விதமான அரசியல் பின்னணியும் பெரிதாக இல்லாத ஒரு நபர். அந்த வகையிலே இப்பொழுது பார்க்க போனால் விஜயின் வெற்றி என்பது ஏறத்தாழ ஒரு 50-50% இருப்பது போல தென்படுகின்றது. எதற்கும் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கின்றன. அதுவும் முடிவுகள் வெளியிடுவதற்கு நான் நினைக்கிறேன் மே மாதம் முதல் வாரம் அளவில் முடிவுகள் வெளியிடப்படலாம்.
அந்த வகையில பார்த்தோம்னு சொன்னால் அந்த விஜயின் வெற்றி வந்து ஏறத்தாழ ஒரு 50% தாண்டி அளவில் இருப்பதாக இந்த ஊடகங்கள் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இதுல இன்னும் ஒரு விஷயம் வந்து இப்பொழுது என்னதான் தொலைக்காட்சி பத்திரிகைகள் இருந்தாலும் இந்த சோசியல் மீடியா சமூக ஊடகங்களை சரியான முறையிலே மிகவும் செலவழித்து விஜய் அதனை பயன்படுத்தி இருக்கிறார் என்ற விடயத்தை நாங்கள் உண்மையாக பார்க்க வேண்டும். சரியா சமூக ஊடகங்கள் எங்கு திறந்தாலும் விஜய் சம்பந்தமான காட்சிகள் தான் கூடுதலாக வெளிப்படுகின்றன. ஏனென்று சொன்னால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் மத்தியில் வந்து அந்த டிஜிட்டலைசேஷன் மூலமாக தொழில்நுட்பங்கள் சென்றடைவது என்பது இந்திய சனத்தொகையில வந்து மிகவும் கூடுதலாக இருக்கிறது. அந்த வகையில வந்து தொழில்நுட்பங்களையும் சமூக ஊடகங்களையும் சரியாக பயன்படுத்தினால் தனது இலக்கை அடைந்து கொள்ள முடியும் என்பதனை விஜய் சரியாக புரிந்து அதனை நடைமுறைப்படுத்துவது போலத்தான் தெரிகிறது. இதற்கும் நாங்கள் பொருந்திட்டு பார்க்கலாம். வந்து இன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மே மாதம் 1ஆம் தேதிக்கு பின்பு பொறுப்பேற்க இருப்பது ஸ்டாலினா அல்லது எடப்பாடி பழனிசாமியா அல்லது சீமானா அல்லது நடிகர் விஜயா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் விஜயின் வருகையை அவ்வளவாக யாரும் ஆதரிக்காவிட்டாலும் இளைஞர்கள் மத்தியில் விஜய்க்கான ஒரு வரவேற்பு சினிமாவிலிருந்தே இருக்கிறது. அந்த வகையிலே விஜய் முதலமைச்சராக வருவதை இளமட்டங்கள் விரும்பிக் கொள்ளலாம். இந்தியாவிலும் அப்படித்தான் சில முதியவர்கள் வந்து விஜய் வாரதை வந்து ஒரு அனுபவம் இல்லாதவர் அவ்வாறான விடயங்களை தெரிவித்துக் கொள்ளலாம். ஆனால் நாங்கள் இன்னொரு விடயத்தையும் எங்களுடைய இலங்கையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இலங்கையிலும் அப்படித்தான் தொன்று தொட்டிருந்து வந்த இரண்டு கட்சிகளை முறியடித்துக் கொண்டு தற்போதைய ஜனாதிபதியும் கட்சியும் வந்து நாட்டின் ஜனாதிபதியாக வந்ததை நாங்கள் மறந்துவிட முடியாது. அந்த வகையில வந்து 2026ஆம் ஆண்டு முதலமைச்சராக விஜய் வருவதற்குரிய சந்தர்ப்பங்களும் அதிகமாகத்தான் இருக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம். விஜய் வந்தால் எங்களுக்கும் சந்தோஷம்தான். தொடர்ந்தும் எங்களது வீடியோக்களை ஈஷா டோக்கில் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.